மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, இப்பொழுது ஆன்மீக பயிற்சிக்காக பல ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பு. இன்று சித்ரா பௌர்ணமி, சிறந்த நாள். ஒவ்வொரு பௌர்ணமியுமே சிறந்த நாள் தான். அது சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப சிறப்பான நாள். அதனால் இன்றைக்கி உபதேசம் பெற்றவர்களாக பாக்கியசாலிகளே. இப்போ இந்த சித்தர் ஞான மார்க்கத்தில் நாம் கொடுக்கறது பஞ்சாட்சர விளக்கம். பஞ்சாட்சரனா என்ன, அதனுடைய வெளிப்பாடு பஞ்சபூதம். பஞ்சபூதம்னா என்ன, அப்புறம் நவக்கோள்கள், அதை நவகிரகமாக வச்சு வணங்குறாங்க. அப்போ நம்மளை வழி நடத்துகிறது பஞ்சபூதம், நவக்கோள்கள். அப்போ பஞ்சபூத ஸ்தலம் வெளியே இருக்குது, நவகிரக ஸ்தலம் வெளியே இருக்குது. இதுக்கு நான் விளக்கம் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. யூடியூப்பில் ஒரு 10 போல் இருக்கு மேலே அதை பற்றியே பேசியிருக்கிறேன். அப்போ உடம்பு பஞ்சபூதத்தினால் ஆனது என்ன இருக்குதுன்னு பேசியிருக்கிறேன். நவக்கோள்களும் பேசியிருக்கிறேன். அதை பற்றியே ஒரு 10 சப்ஜெக்ட்டுக்கு மேலே இருக்குது. நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அதிக விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. அதனால் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம், வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல்பார், தெல்ல தெளிந்தோர்க்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல் உபதேசம் பிரபஞ்ச பரிணாம தவம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். முதல்ல வர்றவங்களுக்கு ஏன் பிரபஞ்ச பரிணாம தவம்னு வச்சுருக்கிறோமா, இந்த தவத்தை பண்ணினீங்களாவே உலகம் உங்களை வாழ்த்தும். இதுக்கு மேலே நீங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை எது படைச்சதோ அந்த படைச்சவனையே நம்ம வணங்கிட்டு வரோம். நமக்கு முன்னாடி எது இருக்குதோ அந்த உயிரையெல்லாம் வாழ்த்திட்டு வரோம். அந்த உயிர்கள்லாம் ஏன் இருக்குது, அத்தனை உங்களுக்கு கீழே 5 அறிவு இல்லைன்னா, 5 அறிவு படிச்சுட்டு 6வது அறிவு நீங்கள் வரலைன்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அப்போ தான் இந்த பூமி சுத்தப்படுத்துறதுக்கும், புல் பூடு முளைக்கிறது அதை பிடுங்கி திங்கிறதுக்கும், ஆச்சா இந்த மண் சுத்தமாக இருக்கிறதுக்கும் படைச்சது தான் 5 அறிவு. அந்த 5 அறிவு நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை. நமக்கு கீழே இருக்கிற 5 அறிவெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளை அது பாதுகாக்குது அந்த பூமியில். அதெல்லாம் இப்போ தனித்தனியாக விளக்கம் சொன்னால் 2 நாள் பயிற்சி ஆகும். அது வேலையே தேவையில்லை. முதல்ல உங்களுக்கு தியானத்தை கற்றுக் கொடுத்துக்கிற சிம்பிளாக பண்ணுற மாதிரி. அப்போ அதையெல்லாம் வணங்கிட்டு வரும்போது எதிரி கூட வாழ்த்து சொல்லுவான். நீங்கள் எதிரி கூட நல்லா இருப்பான்னு சொல்லும்போது நாம் தான் அவன் எதிரியாக நினைக்கிறான். அவன் நம்மளை வாழ்த்துறான் பார், அண்ணன் ரொம்ப நல்லவனப்பா, நீ தான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிற. அவன் எங்கே இருந்தாலும் என் நண்பன் நல்லா இருக்கட்டுங்கிறான். என் நண்பன் நல்லா இருக்கும்னு சொல்கிறான், நீ அவனை தப்பாக அப்படியா என்னை நல்லா இருக்கும்னு வாழ்த்துறானா? அப்பா நான் தெரியாதனமாக அவனை தப்பாக நினச்சிட்டுனேன். இனிமேல் நான் சேகரது வரைக்கும் தப்பாக நினச்சிக்கிட்டேன். சேகர் என்னை பற்றி நினைக்கிறாரு. ஆமாப்பா, அவன் சாமி கும்பிட்றப்பெல்லாம் என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. நான் சேகரை தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு உன் மேலே பரிதாபப்படுவான். அப்போ நாம் ஒரு உயிரை வாழ்த்துற போது நம்மளை தெளிவு பார்க்கும். ஒருத்தர் கூப்பிட்டா தானே தெளிவு பார்க்கும். அதனால தான் அந்த பிரபஞ்ச பரிணாம வணக்கம்னு சொல்கிறோம். விண்ணிலிருந்து வாழ்த்திட்டு வரோம். விண்ணை வாழ்த்துறதுக்கு நமக்கு சக்தி இல்லை, பஞ்சபூதத்தை வாழ்த்த முடியாது. அந்த பஞ்சபூதத்தை வணங்குறோம். அதனால தான் பிரபஞ்ச பரிணாம வணக்கம்னு அதில் கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டுலேயே. இந்த பிரபஞ்ச பரிணாம வணக்கங்கிறதுனா இதுதான் ஜீவகாரண்யம். அதுலேயே போட்டிருப்போம் பார்த்தீங்களா, ஜீவகாரண்யம். இதுதான் ஜீவகாரண்யம். ஜீவகாரண்யம் வேறு, அன்னதானம் வேறு. எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ்னு சொல்கிறாருல்ல. இப்போ அன்னதானம் யாருக்கு போடுற? நீ எறும்புக்கு புழுவுக்கெல்லாம் கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கிற, மனுஷனுக்கு தானே போடுற அன்னதானம். அப்போ அது எப்படி பிழைக்குது? அப்போ ஜீவகாரண்யம்னா அந்த உயிருக்கு, அந்த உயிர் துன்பமில்லாத நம்ம உயிரை பார்த்துக்கணும். அப்போ அதை வாழ்த்தலாம். எந்தெந்த உயிர் எங்கே இருக்குதோ நமக்கு தெரியாது. எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழனா அதுலேயே அடங்கிடுது. அப்போ அந்த எல்லா உயிரையும் வாழ்த்திட்டு வரும்போது, பஞ்சபூதத்தை வணங்கிட்டு வரும்போது இந்த விண்ணுனால் நமக்கு ஒரு பாதிப்பு வருமா? மானம் இடிக்கிறதுனால நமக்கு பாதிப்பு வருமா? வராது. நீர் பூகம்பத்தினால நமக்கு பாதிப்பு வருமா? வராது. பூமி வெடிப்புனால் வருமா? வராது. அப்போ பஞ்சபூதங்களும் நம்மளை பாதுகாக்கும். அப்போ எல்லா உயிரையும் வாழ்த்துறோம். நீர் வாழ்விலிருந்து மானிட வரைக்கும் வாழ்த்துறோம். அப்போ அந்த உயிரெல்லாம் எங்கே போனாலும் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்காது. இந்த உயிரெல்லாம் வாழ்த்திட்டு நமக்குள்ளே பூந்துருக்கிறான். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்க. அகம் பிரம்மாஸ்மின்னா ஏக பிரம்மம், எல்லாமே பிரம்மம், அகமும் பிரம்மம்.
நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பக்கம். இது கேரளாவுக்கு போகணுன்னா தத்துவமசின்னு போட்டிருப்பாங்க. அந்த தத்துவமசின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஐயப்பன் கோயிலில் 18 படி ஏறி மேலே போனீங்களா, நான் ஒருக்கா போயிருக்கிறேன். அந்த மேலே வந்து அந்த ஐயப்பன் உட்காந்து இருக்கிறதுக்கு மேலே வெளியே பார்த்தீங்களா தங்க எழுத்தில் போட்டிருப்பாங்க தத்துவமசி. தத் அப்படின்னா அது, தத் அப்படின்னா ஒன்று, அதுவாக இருக்கிறாய். தத்துவமசினா உங்கள்கிட்ட வசியமாக இருக்குது, அது உங்கள்கிட்ட வசியமாக இருக்குதுப்பா, அதான் தத்துவமசி, அது உங்கள்கிட்ட வசியமாக இருக்குதுன்னு அர்த்தம். தத்துவமசினா நம்ம பக்கம் போட்டிருக்கிறது அகம் பிரம்மாஸ்மி, எல்லாம் பிரம்மம், இந்த அகமும் பிரம்மம். பிரம்மாஸ்மி, இந்த அகமும் பிரம்மமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற நோட்டு, இப்போ புலக்காட்டத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஹையஸ்ட்டு நோட்டு 500 ரூபா. இது நல்ல உயர்ந்த நோட்டு. அதுக்கு கீழே எவ்வளோ இருக்குது? 200, 100, 50, 20, 10, 5 இருக்குதா? 2, 1 கரெக்டா சிவர்ணத்து? 500 நல்ல நோட்டுங்க, இதே போதும், இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு அதெல்லாம் அடிக்காத இருந்தால் இந்த 500 ரூபாய் வச்சுட்டுனாலும் புழங்க முடியுமா? நல்லா யோசனை பண்ணுங்க நீங்கள். இதுதான் ஆன்மீகம், இதுதாங்க ஆன்மீகம். அப்போ வெறும் 500 ரூபாய் வச்சுட்டு ஒரு டீ வாங்குற, 10 ரூபாய் வண்டிக்கு 1 லிட்டர் பெட்ரோல் போடுறேன், எங்கே போவேன்? எதை கொடுப்பேன்? புரியுதா? அப்போ நேரடியாக ஏன் 6 அறிவு படிச்சு கேட்டாங்க போன மாதம் ஒருத்தர், 6 அறிவு நிறைய படிச்சுட்டு விட்டுருக்கலாமே. 6 அறிவு படிச்சுட்டு விட்டுருந்தோம்னால வாழ முடியாது. நீ உனக்கு கீழே இத்தனை அறிவு இருந்தால் தான் ஒப்பிட்டு பார்ப்பேன், அதை ஒப்பிட்டு பார்ப்பேன். என்ன இத்தனை இருந்தால் தான் ஒப்பிட்டு பார்ப்பேன். அதனால் அந்த உயிரெல்லாம் நம்ம வணங்கிட்டு நம்ம வரணும். அதனால் அவர் சிவன் படைக்காத இருந்தார், நமக்கு தொல்லை வேண்டான்னு தான் படைக்காத இருந்தார். எறும்பு வரைக்கும் ஆன வரைக்கும் படைச்சிட்டாரு. ஆனால் சும்மா இருக்கிறாள பொம்பளை, அந்த சக்தி சிவனை நோண்டிக்கிட்டே இருக்கிறா. ஏங்க எல்லாம் எறும்புலேருந்து யானை வரைக்கும் படைச்சிட்டோம். அதாவது போது வருது போது வருது. நம்மளை திரும்பி பார்க்குறதுக்கு ஒரு குழந்தை இல்லையே, நம்ம பேர் சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? அதனுடைய எண்ணம் தான் சிவபார்வதிக்கு ஏற்பட்ட எண்ணம். இப்போ குழந்தை இல்லைன்னா 1 கோடி ரூபா செலவு பண்ணுறானே, குழந்தைக்காக 1 கோடி செலவு பண்ணுறான்ல. அப்போ என்ன பண்ணுறான்? இருந்தாலும் அந்த பெண்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணுமே. பேர் சொல்ல பிள்ளை கொடுத்தா வெண்ணெய் மண்ணை கெடுத்துருவான். வெண்ணெய் மண்ணை நாடு சிக்குண்டு போயிடும். இப்போ எறும்புலேருந்து யானை வரைக்கும் இருக்குது. ஆச்சா, இதுக்கு வந்து எல்லை பாதுகாப்பு வேண்டியதில்லை, இராணுவம் தேவையில்லை. அவன் பக்கத்து வீட்டுக்கார இடத்த செவிட்டிட்டான், கட்டிவிட்டான், என்ன 2 அடி வந்துட்டான்னு சொல்லாது. இதுக்கு வார்டு கவுன்சிலர் தேவையில்லை, மந்திரி தேவையில்லை, அது பாட்டுக்கு குழந்தைட்டு வந்துட்டு இருக்குது. நீ சொல்கிற மாதிரி நான் 6 அறிவு படைச்சேன்னா சிக்கல் உண்டு போயிடும், மண்ணை வெண்ணையும் எடுத்துருவாமாங்கிறாரு. இல்லைங்க எனக்கு பேர் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை வேணுங்கிறாரு. சரி ஒன்று சொல்ல தாங்க முடியாது போ. பார்த்தான் கடவுளை, எறும்புலேருந்து யானை வரைக்கும் போயிட்டு இருக்குது. 2 கால்லையும் போய் 4 கால்லையும் போகிற ஜீவம் எதுன்னு பார்த்தான். அது கடைசியாக மங்கி தான் இருக்குது. அதுதான் 2லேயும் போகும் 4லேயும் போகும். ஒரு தட்டை கொடுத்துட்டீங்கன்னா பிடிச்சிட்டு ஓடுதில்ல, ராமா ராமாண்ணா ஏசவர்ணத்தை, அது 2லேயும் போகும். ஆமாம், ஒரு குச்சியை கொடுத்துட்டே பிடிச்சிட்டு போகுதில்ல, சுற்றிக்கிட்டு வருதில்ல விளையாண்டுக்கிட்டு. ஆனால் அதை தவிர வேறு மிருகம் 2 காலில் போக முடியுமா? காலை தூக்குனா விழுந்துடும். இதைத்தான் படைத்தான். சரி இந்த அம்மா வேறு ஆசைப்படுதானே அந்த முதுகு நிமிதான் நிமித்தி புறத்தாண்ட வாழை கட் பண்ணிவிட்டு, அந்த வாழை கட் பண்ணிவிட்டு முதுகு நிமித்தி விட்டு, அதனால தான் நமக்கு வாழ் அதுக்கு வாள் நீண்டு போவோம். உங்களுக்கு வாள் பட்டைசில் முடிஞ்சிடும். அந்த முதுகு தண்டில் வந்து பார்த்தீங்களா 2 புட்டத்துக்கு மத்தியில் அந்த விடா எலும்பு முடிஞ்சிடும். அது குரங்குக்கு நீண்டு போயிடும். அதனால தான் அது தவம் பண்ண முடியாதுன்னா குண்டலினி சக்தி அது கீழே நீண்டு போயிடும். ஆமாம், வாழில் போயிடும், அதுக்கு நீண்டு போயிடும். அது வேறு கதை. நமக்கு மட்டும்தான் மானிட பிறப்பு தான் ஆனா பெண்ணா. மானிட பிறப்புனா 2 பொது. மானிட பிறப்பு தான் தவம் பண்ண முடியும், உயர்ந்த தவம் பண்ண முடியும், அவன் தான் நினைக்க முடியும். அதனால் 5 அறிவு வரைக்கும் இருக்கிறது பண்ண முடியும். 5 அறிவு பண்ண முடியாது. ஏன் 5 அறிவு பண்ண முடியாதுன்னா சிந்திக்கிற ஆற்றல் இல்லை. அதனால தான் அதை ஞான கொழுந்துன்னு சொல்லிட்டான். ஞான கொழுந்து, அது ஞான கொழுந்து. 5 கரத்தனை யானை முகத்தனை, யானை முகத்தை வச்சுட்டா. இந்தின் இளம்பிறை போல் ஏற்றினை. இந்துன்னா சந்திரை. சந்திரை இளம்பிறை எவ்வளோ இருக்குது? துகளோடு தான் இருக்குது. அப்போ இந்தின் இளம்பிறை போல் ஏற்றினை நந்தி மகன்தனை, சிவனுடைய மகன் நந்தி மகன். ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. நீ சிந்திக்கிற அறிவு இல்லைனாலும் உன்னை தாண்டி தாப்பா நான் வந்திருக்கிறேன். எனக்கு நீ மூத்தவன் நீ தான், அண்ணன் நீ தான். உனக்கு சிந்திக்கிற அறிவு இல்லை, எனக்கு சிந்திக்கிற அறிவு இருக்குது. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுப்பா அப்படின்னு முருகன் போய் கேட்குறான்னு அண்ணுக்கிட்டேன். அதனால் சிந்திக்கிற அறிவு எனக்கு தான் இருக்குது, உனக்கு சிந்திக்கிற அறிவு இல்லை, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். அவன் அப்படி அம்மாவோட இருந்துட்டு இருக்கிறான். வாழாத பிள்ளை தாயோடன்னு சொன்ன காதி அப்பா மலையை சுற்றிட்டு இருக்கிறான். அவனுக்கு பேச தெரியாது. அதான் ஞான கொழுந்துட்டானே. இவன் தானே ஞான பழம். ஞான பழம் யாரு? அவன் தான் ஞான. அவன் தானே ஊர் சுற்றி வரான். பஞ்சபூதத்தில் ஊர் சுற்றுறது எது? நெருப்பா, காத்தா, நீரா, வண்ணா?
ஊர் சுற்றுறது காற்று தானே, காற்று தானே. இது நான் தண்ணி தூக்கிட்டு போகிறதுனால காற்று தானே தூக்கிட்டு போவோம். அப்போ அவன் தான் முருகன், அதுதான் முருகன். பஞ்சபூதத்தில் 3 பூதம் முக்கியம். விண்ணு மேலே இருக்குது, மண்ணு கீழே இருக்குது. சுழற்சியில் இருக்கிறது 3 தான், நெருப்பு காற்று நீர் தான் போக்குவரத்துமாக இருக்குது. இந்த போக்குவரத்துமாக இருக்கிறத 3ல் 2 தான் முக்கியம், 1 முக்கியம். அந்த 2 வந்து அப்படியே தான் கிடக்கும். நீர் இப்படியே கிடக்கும் ஆச்சா. அப்போ நெருப்பு அப்படியே கிடக்கும். இங்கே இருக்கிற நீர் அங்கே போகிறதுனா தண்ணி காற்று வலிச்சிட்டு போகணும். காற்று போகாமல் வந்ததுன்னா கடலில் வெளியே கொண்டாந்து போட்டுறது இல்லை. காரே வந்து டயரில் காற்று இல்லைன்னா எங்கேயும் போக முடியாது. அப்போ உலகத்தில் அனைத்தும் இயக்கிறது காற்று தான். எத்தனையோ டன் வெயிட் உள்ள லாரியே நவுத்துறது காற்று தான். அதனால தான் அதை பிடிச்சிக்க, அதுதான் முக்கியம். அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வாகனத்தை கொடுத்துருக்குறான் இந்து மதத்தில். இந்து மதத்தில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வாகனத்தை கொடுத்துருந்தாலும் சக்தினா சிம்ம வாகனம். அப்போ சிவன்னா அவருக்கு மாடு, பசுமாடு சிவன் இருக்கிறாரு. அப்போ முருகன்னா மயில் வாகனம். அச்சா பெருமாள்னா கருடார் வாகனம், அவர் கருடார். கருடார் வாகனம். அப்படி விநாயகர்னா மூஞ்சலி. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்குறான் தெய்வத்துக்கு. ஆனால் ஆஞ்சநேயருக்கு மட்டும் ஏதாச்சும் வாகனம் கொடுத்துருக்குறானா? ஆஞ்சநேயருக்கு வாகனம் ஏதாவது கொடுத்துருக்குறானா? ஒரு கையில் மலை, இன்னொரு கையில் என்ன பண்ணுறாரு? நீங்க அப்படி காற்றை விளக்கிட்டு போகிறான்ல, அவன் எதுவும் வாகனம் கொடுக்கலையில்ல. நீங்கள் ஆன்மீகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்தினுடைய அறிவின் தெளிவே ஆன்மீகம் நாம் கொடுக்குறது. சித்தர் ஞான மார்க்கத்தில் கொடுக்குறது ஆன்மீகத்தின் அறிவின் தெளிவே ஆன்மீகம் தெளிஞ்சு போகும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா தியானம் தன்னால் வரும். இதெல்லாம் எதையுமே சொல்லி கொடுக்காத சும்மா வந்தோடனே அப்போ வந்துட்டியா புருவ மத்தியில் பாரு, போய் 2 மாதம் கழிச்சு வா, கண்ணை மூடனா எனக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது, வரத்தான் செய்யும். எல்லாம் வரும். இந்த ஆனை குதிரை பெம்பளை எல்லாம் பூரா பழகினது பூரா ஆணு பெண்ணு எல்லாத்தையும் பழகி இருக்கிறோமில்ல, எல்லாம் கண்ணை மூடனா வருமில்ல. செத்தா தான் வராது. உசுறு இருக்கிற வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். டெத் ஆனால் தாங்க மனசு நிற்கி. கடல் அலை என்னைக்காவது ஓய்மா? கடல் அலையும் மனசும் ஒன்று. அது நிலையாக இருந்தால் உசுறு, கடல் அலை நிலையாக இருந்தால் உயிர். அது வெளியே வந்தால் மனம். அசஞ்சா மனம், நின்றால் நிலை உசுறு. நல்லா புரிஞ்சுக்கா ஜெகநாத். அப்போ கடல் அலை பெயர்ந்துருக்குது. அப்போ அந்த கடல் அலைங்கிறது உசுறு, அது நீர் தான் உசுறு. அது மனசுனா வெளிப்படுறது. வந்து கரையில் வந்து இடிச்சிட்டு போகுதில்ல, இடிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ மனசு நீ அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற எண்ணமெல்லாம் வரத்தான் செய்யும் பதிவு. அப்போ இப்போ கடல் அலை என்றைக்கு ஓயிறது, இவன் என்றைக்கு முத்துக்குளிக்கு போகிறது? நடக்கிற காரியமா? அதுக்குள்ளேயே தானே போயாகணும். அப்போ மனசு அடங்காது. நீ அதை அறிஞ்சிக்கணும். இது மனிதனுடைய தன்மை. இதுதான் ஏன் மனமே. இப்போ நான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் சேகர டிஸ்டர்ப் பண்ணாத, பொழுதுக்கு இடையில வந்துக்கிட்டே இருக்கிறேன். நீ போனால் சாயந்தரம் நாளைக்கு வந்து உன்னை பார்க்குற பொழுதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணாத, கூப்பிடாத, கமெண்ட் வச்சுத்தியா. ஏன் முத்துவேலை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உன்னை நினைக்க மாட்டேன். இப்போ நான் 1/2 மணி நேரம் தவத்தில் இருக்கிறேன்னு ஒவ்வொருத்தராக கழிச்சு விட்டுரு. அவங்க குறுக்க வருவாங்க, புரியுதா? அவங்களுக்கு நீ நினைவு கொடுக்கக்கூடாது. இப்போ நான் தவத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுற உசுறு நான் அந்த ஆண்டவனை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீ கொஞ்ச நேரத்துக்கு வராது, நீ சங்கல்பம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரி ரைட்டு, அவன் கண்ணை வந்து நம்மகிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறான், ஒரு 1/2 மணி நேரம் சும்மா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் தினசரி இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிற போது இவன் என்ன பண்ணாலும் நமக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். 4 மணிக்கு போண்டா சாப்பிட்றது வழக்கம். அந்த கடைக்கு போய் 4 மணிக்கு நான் கூப்பிட்டுப்பட்ட தவத்தில் உட்காந்துக்கிட்டான். அந்த கடைக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்ற போகிற பழக்கம். அங்கே போய் இட்லி சாப்பிடுவோம், நல்லா இருக்கும் வெதுன்னு. அதுக்கும் 10 நாளாக தள்ளி போட்டான். இனிமேல் அவன் நம்பி பிரயோசனம் இல்லை, இந்த எண்ணத்துக்கு வேலை கொடுக்க மாட்டேங்க. அந்த எண்ணமெல்லாம் கூடி பேசும். அதனால் இவனுக்கு நம்ம பண்ணுமே கண்ணங்கிட்ட இருந்து பிரயோசனம் இல்லை. இந்த சேகரும் கண்ணன்னு ஒன்று சேர்ந்து தவத்தில் உட்காந்துக்கிறாங்க. நம்ம வேற ஆளை திருப்பி அவன் அலையிறா திங்கிறது, கடையே தேடிக்கிட்டு அலையிறா திங்கிறதுக்கு. அவன்கிட்ட போய் பூந்துக்கிட்டுமா நமக்கு நல்ல கொளுத்த வேட்டை. அப்படி உங்களை 2 பேர்த்தி விட்டுட்டு அது அங்கே போய் பூந்துக்கும். இந்த பேய் உன்னை விட்டுட்டு அவனை போய் பிடிச்சிக்கும், நிற்காது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க தவத்தில். அப்போ நம்ம என்னென்னா இந்த பிரபஞ்சம்தான் நம்மளை வந்து உற்பத்தி பண்ணியிருக்குது, எல்லா உயிரிலும் பாதுகாப்பாக இருக்குது. அதனால் நம்ம தவத்தில் எடுத்தோன்னே எல்லாம் தவம் முடிஞ்சு கடைசியாக உலகத்தை வாழ்த்துவாங்க. நாம் அப்படி இல்லை, முதல்ல உலகத்தையெல்லாம் வணங்கிட்டு எங்களுக்கு நீ பாதுகாப்பாருன்னு நம்ம வர்றோம். இதுதான் சிறந்த தவம், முதல் உபதேச தவம். நீங்கள்லாம் வாங்கிட்டீங்க. இன்றைக்கி வேறு தவம் உங்களுக்கு மத்தியானம் கொடுக்குறேன். இப்போ புதுசாக வந்திருக்காங்க 1 2 அவர் ஒருத்தர் 3 பேர் புதுசாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. பிரபஞ்ச பரிணாம தவம்னு சொல்லிட்டு வருவேன். நீங்கள் வணங்குற போது என்னென்னா மொத்தம் விண்ணிலேருந்து ஆதி வெளியிலேருந்து மண் வரைக்கும் 9 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 9 ஸ்டேஜில் 5 ஸ்டேஜ் தான் நமக்கு தெரியும்.
4 ஸ்டேஜ் தெரியாது. அந்த 4 ஸ்டேஜ் எப்படி கவனிக்கிறதுங்கிறது இன்னும் 2 மாதம் கழிச்சு சொல்லித்தார். இப்போ உங்களால் சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் விண்ணிலிருந்து இறங்கி வாங்க சொல்கிறத. விண்ணை பார்க்குறீங்களா தெரியுதில்ல, மேலே ஆகாசம் தான், விண்ணு ஆகாசம் 2 ஒன்று தான். அப்படின்னா இப்படி தலையை அண்ணாந்துக்கிட்டுலாம் பார்க்கக்கூடாது. எப்பவுமே தவத்தில் வந்து சின்முத்திரை. தவத்துக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை வச்சுக்கோங்க. மனம்தான் முக்கியம், இந்த பொசிஷன்லாம் முக்கியம் கிடையாது. உங்கள் உடம்புக்கு எது ஒத்துழைக்குதோ, சோபாவில் தான் உட்காந்துருக்க முடியும்னா உட்காந்துக்கிங்க, சேரில் தான் உட்காந்துருக்க முடியும்னா உட்காந்துக்கிங்க, இல்லை சப்பனை போட்டு உட்காந்துக்க முடியும்னா உட்காந்துக்கிங்க. சப்பனத்துலேயே ஒரு காலை தூக்கி மேலே வச்சுக்கிறனால வச்சுக்கோங்க. அர்த்தாசிரமத்தில் கை வந்து அதேமாதிரி 1 சின்முத்திரை ஒரு ஸ்டேஜ், 2 இப்படி கோத்து வச்சுக்கோங்க. இப்படி 2 கையும் கோத்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கலாம். ஒன்று வள்ளலார் வச்சுருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இடது கை அடியில் வலது கை மேலே வள்ளலார் வச்சுருக்க இப்படி வச்சுக்கோங்க. இந்த 3 ஸ்டேஜில் எது ஒத்து வருதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நான் வந்து ஆரம்பிக்கும் போது சின்முத்திரையில் ஆரம்பிப்பேன். அதனால் இந்த 3 ஸ்டேஜும் தவம் பண்ணுறது தான். இப்படி வச்சுருப்பார் பாபாஜியெல்லாம் இப்படி வச்சுருப்பார், வள்ளலார் இப்படி வச்சுருப்பார். ராமகிருஷ்ணர் பெருமாள் அப்படி கையை கோத்தா வச்சுருப்பார். ராமகிருஷ்ணர் பார்த்தீங்களா அப்படி கோத்தா வச்சு, ராமகிருஷ்ணர் வேதாத்திரி பரஞ்சோதி மகான் இவங்கெல்லாம் ராமகிருஷ்ணர் வேதாத்திரி பரஞ்சோதி மகான் அப்படி கையை கோத்து வச்சுருப்பாங்க. கையும் கோத்து வச்சுக்கலாம், கையை இப்படி மேலே வச்சுக்கலாம். சின்முத்திரை இந்த 3 ஸ்டெப்பில் எது ஒத்து, ஆனால் எதை ஒன்றை கடைப்பிடிங்க, ஏன்னா ஒன்றில் மாற்றி வைக்காதீங்க. இது ஒரு பொசிஷன் உட்காந்திக்கிறது. அப்புறம் தவம் பண்ணும்போது மூலமந்திரம்னு சொல்லியிருப்பேன். அந்த மூலமந்திரம் சொல்லிவிட்டு நமக்கு பிரபஞ்ச பரிணாம வழக்குன்னு சொல்லுவோம். விண்ணிலிருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் முள்ள சொல்லிட்டு வரேன். நீங்கள் விண்ணை பாருங்கள், விண்ணுக்கு அப்புறம் காற்றை பாருங்கள். காற்று நீங்கள் எப்படி கற்பனை பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கங்க. நான் ஒரு உருவத்தை கொடுத்தா இப்போ 7 திரை வடலூரில் காக்கிற மாதிரி சொன்னால் நீங்கள் அதை தொலைவிட்டு இருப்பீங்க. நான் அதை கொடுக்க மாட்டேன், பாயிண்ட்டு தான் சொல்லுவேன். உங்கள் மனசுக்கு எப்படி பிடிக்குதோ ஃபிட் பண்ணிக்கங்க. நீங்கள் காற்றை எப்படி உணர்றீங்களோ உணர்ந்துங்க. என்ன சபரிநாத்தை அதே மாதிரி காற்றுக்கு அடுத்தது நெருப்பு நீங்கள் எப்படி கற்பனை பண்ணிக்கிறீங்களோ, ஒரு நல்ல யாக குண்டம், தெய்வீகமான யாக குண்டம், அதுக்கு பக்கத்தில் அந்த யாக குண்டத்தை நீங்கள் கண்ணில் பார்க்குற மாதிரி எத்தனையோ கோயிலில் யாகம் பார்த்துருப்பீங்கல்ல, கற்பனை பண்ணிக்கங்க. அப்போ நீரை வணங்குவோம். நீரை வணங்குற போது ஒரு நல்ல அகண்ட கடல் பரப்பு, ஒரு கடல் கரையில் நின்று அப்படி அந்த கடல் தண்ணி வணங்குற மாதிரி நினச்சிக்கோங்க. அதை நினச்சிக்கங்க. நிலமே போற்றிங்கிற போது இந்த நிலம் நீங்கள் நிற்கிறீங்க, உங்களை சுற்றி பூமி, அந்த பூமி தவிர எது கண்ணுக்கு தெரியக்கூடாது சபரிநாத், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நீரே போற்றுங்கிற போது, ஏன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்கள் அதுக்குள்ளே போகணுங்கிறதுனால நீரே போற்றுங்கிற போது அங்கே நீங்கள் இப்போ வந்து ஒரு விவேகானந்தர் பாறையில் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் தான் பாறை மேலே உட்காந்துருக்கிறீங்க. அந்த பாறை சுற்றி 4 பக்கம் கடல், கரையே கண்டுபிடிக்க முடியாது, வெறும் கடலாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க நீர் பூமி. அப்போ இதெல்லாம் வணங்குற போது ஒவ்வொரு நாளும் இதில் இருந்து நமக்கு ஆபத்து வருமா? ஒரு காலத்துலேயும் ஆபத்து வராது. அப்புறம் சொல்லி ஏன் ஆபத்து வரும், நம்மளை பார்த்துக்கும். ஏன்னா தான வழிபாடு முறையில் 6 வழிபாடு முறை இருக்குது. தானம் செய்வதில் 6 விதமான தானம் இருக்குது. உயிர் விடுறதுல 6 விதமான இறப்பு இருக்குது. 6 விதமான வழிபாடு, 6 விதமான தானம், 6 விதமான இறப்பு. இது 6 ஒவ்வொன்றும் 6 இருக்குது. இதை நான் மறந்துட்டா கூட அப்புறமா கேள்வி பதில் நீங்கள் ஞாபகம் வச்சு கேளுங்க. அப்போ அதுக்கு பதில் சொல்கிறேன். 3 6 கேளுங்க, அப்போ சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம தவத்துக்கு போகலாம், நேரம் ஆயிடும். அதனால் நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறீங்க, சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்கிங்க. நான் சொல்கிறத அந்த பாயிண்டோடு வாங்க, நிறுத்தி சொல்லும்போது அந்த உயிரை வாழ்த்துற போது அந்த ஒவ்வொரு உயிரும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா? இப்போ நம்ம தவத்துக்கு போகலாம். எப்போ தவம் பண்ணினாலும் நீங்கள் வீட்டில் 2 கையும் குவிச்சு இந்த கட்டை விரல் 2 இங்கே வச்சுக்கணும். ஏன் இங்கே வச்சுக்கிறேன்னா, இது 6வது மன அரூபம். இது வரைக்கும் உருவம் இருக்குது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இது வந்து 5 பஞ்சபூதம். இது வந்து ஒரு மொண்டம். இதுக்கு அண்டை வேணும். இது இல்லைன்ட்டு இதுக்கு வேலை உண்டா? அதனால ஹெல்மெட்டுங்கிறான். இல்லைன்ட்டு அதுக்கு வேலை இல்லை, ஹெல்மெட்டு. அப்போ கடவுளே இங்கே தான் அமர்ந்திருக்கிறார், இதில் தான் அமர்ந்தார். ஏன் அவனுக்கு தலையை ஒரு மாலை கட்டுறாங்க, தலப்பாக கட்டுறாங்க, குள்ளா போடுறாங்க அப்படின்னா அது ஒரு அழகுக்காக இல்லை, அதை காத்துக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் தலப்பாக கட்டும்போது அந்த நினைவு வருமில்ல, அப்போ இதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஒழிய அது ஒரு மதத்துக்காகவோ அழகுக்காகவோ செய்கிறதில்ல. முற்காலத்தில் நம்ம முன்னோர்களும் கட்டுனாங்க, இப்போ இப்போல்லாம் கௌரவம் பார்த்துட்டு விட்டுறாங்க. அதனால் இதை பாதுகாக்கணுங்கிறதுனால தலையில் சும்மாவது ஒரு துணி சுற்றி கட்டிட்டு போனால் அந்த தலை நினப்பு ஒரு 2 இங்கே தான் இருக்குது. இந்த பொக்கிஷம் 100 கிலோ இருந்தாலும், இந்த 100 கிலோ இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு என்ன யோசனை? ஒரு வேலையும் கிடையாதுல்ல. அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், எத்தனை பொக்கிஷம். அவ்வளவு சென்ட்ரல் தலைமைச் செயலகமே இதுதான் தலைமைச் செயலகமே இதுதான். அதான் தலைமை செயலகம். செயலாக்கம் எங்கே இருக்குது? தலைமை செயலகம். மைனா நீங்கள், நான்.
மை நேமிஸுங்கிறாங்கல்ல. அப்போ என்னுடைய அறிவு எங்கே இருக்குது? தலைமை செயலகம். மை நான் தலை, என்னுடைய அறிவு தலையில் இருக்குது. தலைமை செயலகம். என்னுடைய அறிவெல்லாம் எங்கே இருக்குது? தலையில் இருக்குது. அதனால் அதை வணங்குறதுக்காக தான் இந்த உருமாலையெல்லாம் கட்டி காட்டுறது. இப்போ நம்ம வந்து பிரபஞ்ச பரிணாம தவம் தொடங்குகிறோம். அப்போ இந்த 2 கையை குமிச்சு நம்ம ஏன் வைக்கிறோன்னா, இங்கே பரமாத்மா குடியிருக்கிறார். அதாவது பிட்யூட்டி கிளாண்டில். இதை வந்து சுழுமுனை நாடின்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் சிற்றம்பலம்னு சொல்லுவார். சிற்றம்பலம், சுழுமுனை நாடி ஆச்சுங்களா. சிற்சபை அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துக்கு பேர் தான். புருவ மையம், நெற்றிக்கண் ஆச்சா, நெற்றிக்கண்ணு. அப்போ வந்து சுழுமுனை நாடி, சிற்சபை, அப்புறம் நெற்றிக்கண்ணு எல்லாமே இதுக்கு உண்டான பேர் தான். அதனால் இங்கே தான் பரமாத்மா குடியிருக்கிறார். பரமாத்மா குடியிருக்கிறாரு. இங்கே வந்து மகாவிஷ்ணு குடியிருக்கிற இடம். 6வது மையம். 6வது மையம் இதுதான். மகாவிஷ்ணு குடியிருக்கிறது இதுதான். அதனால் இதுதான் திரிவேணி சங்கமம். திருவேணி சங்கமம் 1 2 3 சங்கமம் ஆகுது. அதனால் அகாரம் 8, உகாரம் 2, மகாரம் 10 மகாவிஷ்ணு. சிவம், சக்தி, மகாவிஷ்ணு 3 பேரும் தான் இருந்திருக்கிறாங்க ஆச்சா. அதனால் உங்களுக்கு தான் இருக்குது. அதனால் இதை வந்து இந்த 3 இதுதான் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஆமாம், அதனால் நியூட்ரான் ஆச்சுங்களா. அப்போ எலக்ட்ரான், புரோட்டான் இந்த 3 ஒன்றிணைந்தது அணு. இது வந்து இங்கிலீஷ் சொன்னால் அதாவது நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான். இங்கிலீஷில் நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் இந்த 3 இங்கிலீஷில். தமிழில் சொல்கிறதுக்கு 8 2 10 சிவம், சக்தி, மகாவிஷ்ணு 3 பேர் தான் இயங்குறாங்க. அப்போ சிவம் வந்து உயிராக இருக்கிறாரு. ஆமாம், சிவம் வந்து உயிராக இருக்கிறாரு. சக்தி உடம்பாக இருக்குது. உயிர் உடம்பாக இருந்தால் செயல்படுறதுக்கு மனசு, அந்த மனசு தான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு ஒரு மாயை, மனமே ஒரு மாயை. மகாவிஷ்ணு மாயமாக தான் காட்டுவாங்க. அப்போ மகாவிஷ்ணு இல்லைன்னா ஆனால் உடம்பு பேச முடியாது. பேச்சு கொடுக்குறது மகாவிஷ்ணு. 8 2 10 அதனால் 10 நடுநாடி. 8 2 10ன்னா 8ம் 2ம் அறியாதவன் ஏதும் அறியாதவர்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். 8 2 10 10வது நாடி தசநாடி நடுநாடி. அது புருவ மையத்தில் இருக்குது. அதான் 10வது நாடி எங்கே இருக்குது? சுழுமுனை நாடி 10. 8 2 10 ஆச்சா. 2 3 1 4 அது திருமூலர் வருது. 8 2 10 2 3 1 4 அப்படிங்கிற 2 3 6 6வது மையம் எங்கே இருக்குது உடம்புல? இது 2 3ன்னா 6. இதெல்லாம் 6 மூலாதாரம், சுவாதிஷ்டாரம், மணிப்பூரகம், அநாதகம், விசிக்தி, ஆக்கினை. 6வது மையம் இருக்குது. 2 3 6ன்னா வந்துருச்சா. 1 4 ஓம் சிவாயா. ஓம் சிவாயா. ஏன் சிவாயாங்கிறதுனா இது சிவாயானா அதுதான் 3 சொன்னல. சிவசக்தின்னு சிவாயானா சிவம்னா உயிர். அப்போ வானா காற்று சக்தி, யானா மனம். ஓம் சிவாயா. உடல், உயிர், மனம் தான் ஓம் சிவாயா. ஓமுங்கிறது அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொன்ன பாருங்க, எல்லாத்துக்கும் மூலம். அந்த ஓம் வந்து யாருக்கும் தனியாக சொந்தம் கிடையாது. எந்த கோயிலில் போனாலும் ஓம் போட்டிருப்பான். ஓம் விளக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஓம் சரவண பவானா உடம்பு, ஓம்னா உயிர். ஓம் அப்படிங்கிறது உயிர். அது ஓம் நமோ நாராயணாயா, ஓம் சக்தி, ஓம் கணபதி. அப்போ ஓம், அந்த ஓமுங்கிறது உயிர். அதுதான் கரண்ட்டு. அதை நீ எப்படி பயன்படுத்திக்க. நீ பிரிட்ஜிலேயே, மிக்சிலேயே, டிவிலேயே எப்படி அதனால் ஓம் இல்லாத எந்த சொல்லு வேலை செய்யாது. அதனால் ஓமுங்கிறது அது பிரணவ சொல். அதனால் மேக்னெட் அது. அதனால் உலகம் முழுவதும் சொல்லிட்டு இருக்குது. அதனால தான் வந்து என்னென்னா அந்த ஓமுக்கு உண்டானது இந்த 3 முக்கியம். அதனால தான் இதுக்கு வந்து திரிவேணி சங்கமம். இதுதான் திரிவேணி சங்கமம். இதுதான் திரிவேணி சங்கமம் ஆச்சுங்களா. அது ஹரித்துவாரம். அதுதான் ஹரி என்றால் பெருமாள். பெருமாளுடைய மாற்று பெயர் ஹரி. துவாரம்னால் இடம். ஹரித்துவார் பெருமாள் இருக்கக்கூடிய இடம் இதுதான். குருச்சேத்திரம், குரு இருக்கும் இடமே குருச்சேத்திரம். சேத்திரம்னா இடம், குருன்னா குரு இருக்கும் இடம், குருச்சேத்திரம். அவர் இங்கே இருக்கிறார். இங்கேருந்து உன்னை வழி நடத்துகிற அர்ஜுனா போர் புரியிடா. அட தவம் பண்ணினா இப்படி தாண்டா வரும், என்ன குறுக்க வரும், எல்லாத்தையும் விலைக்கு ஏறிடா கண்ணா அப்படின்னு கண்ணை சேகர குழப்ப வரத்தாண்டா செய்ய. ஏன்டா பயந்துக்கிறேன், நான் தான் உங்க கூட இருக்கிறேன்னல்றா. இப்போ உபதேசம் வாங்கியிருக்கிறீல்ல, அதனால் நீ வந்து நீ செய்யடா, மறந்துட. இந்த விட்டு நான் உன்னை விட்டு வெளியேறதுக்குள்ளே செய்யடா. நான் கொஞ்ச நாளைக்கு மட்டும் இருக்கலான்னு வந்திருக்கிறேன்
நான் உன்னை விட்டு போகிறதுக்குள்ள இதெல்லாம் தெரிஞ்சுக்கடா, பயந்துக்காரா, சண்டை போட்டு போடா, நீ இல்லைனாலும் சாவத்தாண்டா போகிறான் அவன், நீ கொள்ளலையும் இன்னொருத்த கொள்ளத்தாண்டா போகிறான். ஆனால் உள்ள போர் புரியுறதுனா உனக்கு என்னென்ன கெட்ட எண்ணத்தை போர் புரியுறத, ஒருத்தங்க சண்டைக்கு போகிறதில்ல, போர் கண்ணை மூடுன்னா போர் புரியுதில்ல. அது யார் கொண்டாந்து கொடுத்தா? இப்போ அவர் நினைக்கிற நினைப்பு உனக்கு வருமா? உன்னுடைய நினைப்பு அவருக்கு வருமா? அப்போ ஏன் வருதுன்னா நீ பதிவு பண்ணு தானே வருது. நீ வரும்போது 3000 ஜிபியோட வந்துட்ட, 3000 ஜிபியில் ஊசி குத்து கூட இடமில்லை, கண்டதை போட்டு வச்சுட்டேன். இப்போ ஏதாச்சும் வெளுக்கினா தான் உள்ளே புதுசு போக முடியும். சிப்பில் இடமே இல்லை, 3000 ஜிபி நப்பி வச்சிருக்கிற. நீ எங்கே தொழுக போகிற? தொழுகவும் முடியாது, பிரேயம் பண்ண முடியாது, தவம் பண்ண முடியாது, எதுவுமே ஏறாது. அப்போ அது கொஞ்சம் களி, தேவையில்லாதவனை பூரா அந்த ரூமில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டா ஒரு மகானை வந்து எப்படி உட்காருவார்? அப்போ இங்கே இருக்கிறவனையில வெளியே எடுத்துனோம், தெரிஞ்சே தெரியாத சேர்த்திட்டோம், இவனுங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சு விட்டோமா தான் அவர் உள்ள வருவார். அப்போ பரமாத்மா வந்து உள்ள இருக்கிற உனக்கு, அப்போ பரமாத்மா உள்ள இருக்கும்போது அவனை தவிர உயர்ந்தவன் யாரு? அப்படி தான் பாடுபட்டு என்ன பண்ண போற? பாட்டை பாட்டி பார்த்தா கொஞ்சம் நாங்கள் பேரன் வீட்டு குலதெய்வம் நம்ம வந்திருக்கிற தங்கம் வந்திருக்கிறான், கண்ணன் எங்கள் மகாராஷ்டிரம் வந்திருக்கிறா, விட்டுட்டு போயிட்டால பாட்டி இல்லையே, கண்ணன் இருக்கிற வரைக்கும் இருந்தாவில பரவாயில்ல. அப்பம்மா இருந்தாங்க விட்டு போயிட்டாங்களே, பையன் பிள்ளை பற்றின கண்ணே பொண்ணேன்னு தங்கமே எனக்கு அப்படியே பெரிய தேவாதி தேவை பிறந்திருக்கிறான், மகாராணியே பிறந்திருக்கிறான், லட்சுமியே பிறந்திருக்கான்னு சொல்லி பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து புருஷனை கூட்டிகிட்டு போயிட்டாலே. இப்போ நீ தனிமரமாவில் நிற்கிற, அப்போ உன்னை யார் வாழ வச்சுட்டு இருக்கிறா? அப்போ யார் உன்னை வாழ, அவனை எப்போ பார்க்க போகிற? எப்போ பார்க்க போகிற? இப்போ கூட அவனை பார்க்கலீன்னா அப்புறம் நீ நாரி நரகி தான் போகணும். பேப்பரில் வேணா போட்டுக்கலாம், கண்ணன் வைகுந்த பதவி எழுது. எந்த வைகுந்தம்? முதல்ல வையினா என்னென்னு தெரியுமா? குந்தமன்னா என்னென்னு தெரியுமா? சிவலோக பதவி எடுத்தார். சிவமன்னா என்ன தெரியுமா? பதவின்னா என்னென்னு தெரியுமா? நாரி நலங்கி கிடக்கும், இழுத்துக்கிட்டு கிடக்கும் பக்கத்தில். என் கணவர் தங்கமானவரே, என் கணவர் அருமையானவரே, எனக்கு வாட்ச் இந்த மாதிரி என் கணவர் சொந்தக்காரர் வர்றப்பெல்லாம் எப்படி நல்லா இருக்கிற, எனக்கு வாட்ச் கணவர் தங்கமான கணவருங்க, அருமையான கணவருங்க, நான் வந்து என்ன புண்ணியம் செஞ்சேன்னா எப்போ ஏற்பட்ட கணவர் எனக்கு கிடச்சிருக்கிறாருங்க, நான் வேணுங்கிறத வாங்கி தராரு, தங்கமான கணவருங்க, அருமையான கணவருங்கிறாரு. வருஷம் 4 புடவை எடுத்து தராரு, வருஷம் கண்டு 5 மணி நகை பண்ணி போடுறாரு, வேணுங்கிற கோயிலுக்கு கூட்டி போகிறாரு. அப்போ குழந்தைய தங்கமான கணவன் சொல்லாத என்ன பண்ணுவாங்க? உடம்பு சரியில்லாத கணவர் படுத்துக்கிட்டாரு, 4 நாள் நல்லா இருந்தது, என்ன பண்ணுறது, உடம்பு சரியில்லாத படுத்துக்கிட்டாரு, டாக்டர் வெளியே போகக்கூடாதுன்ட்டார். நான் தானே பார்த்தாகணும், என்ன 1000 பேர் இருந்தாலும் அப்புறம் என்ன பண்ண முடியும், 20 வரைக்கும் நல்லா வச்சுருந்தார். அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணுறது, நாம் தானே பார்த்தாகணுங்க. நல்லா பார்த்துக்கிறியாப்பா? நல்லா பார்த்துக்கிறேன் முடியல. 1 மாதம் கழிச்சு அந்த பொம்பளை வந்துச்சு, கேட்டுவேன், ஏற்கனவே பார்த்து நல்லா பார்த்து செடியும் படுத்திட்டு கிடக்குது, வேறு நம்மள உசுரை வாங்கிட்டு இருக்குது, என்னைக்கு போகும்போது தெரில. ஆரம்பத்தில் என்ன சொல்லிச்சு, முதல்ல 4 நாள் தங்கமான கணவர், நாம் தானே பார்த்தாகணும், நம்மளெல்லாம் காப்பாற்ற இன்னொரு விட்டுற முடியுமானுச்சு. 1 மாதம் போது இந்த சனியை எப்போ போகும்போது தெரில, கழிஞ்சிட்டு கிடக்குது. காசு சம்பாரிச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் எவன் பார்க்குறது காசு? அப்போ இந்த காசு அடிபட்டு போச்சு, உன்னுடைய ஒவ்வொருத்தரையும் தான் முன்னாடி நிற்கிது. அப்போ நீ எதுக்கு பாடுபட்டுருக்கிற? எதுக்கையா பாடுபட்டுருக்கிற? நீ அறிவை கற்றுக்கிறதுக்கு 3 பாடுபட்டியல்ல, அறிவு கற்றுக்கிறதுக்கு 3 எட்டு இல்லாத அறிவு சேருமா? 3 எட்டு முடியாத டிகிரி முடிக்க முடியுமா? முடியாதில்ல. 4 எட்டு இல்லாத குடும்ப வாழ்க்கை அனுபவிக்க முடியுமா? 3 எட்டு 24, 4 எட்டு 25 தொடங்கிடுது, 25லேருந்து 56 வரைக்கும் வாழ்கிறேன். அப்போ 4 எட்டு பொண்டாட்டியோட வாழ்ந்துருக்கிறேன். 4 எட்டு வாழ்ந்தா தான் பையனை பெற்று கல்யாணம் காட்சி பண்ணி கொடுக்க முடியும். அப்போ 4 எட்டு மொத்தம் 7 எட்டு காலி பண்ணியிருக்கிறிய. இப்போ துக்கத்தை வந்து தீர்னா ஒரு நாளில் புருவ மத்தியில் தவம் வாங்கிட்டு நிற்க மாட்டேன், நிற்குமா? எப்படி நிற்கும்? இதுக்கு என்ன பாடுபட்டுருக்கிற? 12 வருஷம் பாடுபடணும். ஆமாம், சும்மா விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. இன்றைக்கி வேணா இடத்த காமிச்சு கொடுத்துருவேன், அது உனக்கு சொந்தமாகறதுக்கு 12 வருஷம் பாடுபடணும். இதே வேலையாக இருக்கணும். காலம் இல்லைங்க, ஏங்க சொல்கிறாங்களே, சொல்கிற இடத்துல போய் வாங்கிக்கிங்க, கொடுக்க சொல்லுங்க, என்ன தொக்கை எச்சத்தான் வரும். தினசரி 12 வருஷம் காலையிலையும் சாயந்தரம் மினிமம் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம், அதுக்கு மேலே தேவையில்லை. காலையில் அரை மணி நேரம், சாயந்தரம் அரை மணி நேரம், அல்லது காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். 12 வருஷம் பாடுபட்டுட்டினா அந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் 24 மணி நேரம் நீ தவமே பண்ண வேண்டாம், தவத்தில் உட்கார வேண்டாம், நான் சொன்ன சுலோகத்தை எதையும் சொல்ல வேண்டாம். அதை மாறிட்டியே நீ தான். ஆட்டோ ஓட்டுறிய 10 வருஷம் ஓட்டல, 11 வருஷம் எடுத்து ஓட்டுவே இல்லையா? வருமில்ல. நீச்சும் பழகிக்கிட்ட, தினசரி ஸ்விம்மிங் ஸ்கூலுக்கு போறியா? டிரைவிங் பழகிக்கிட்ட, வண்டி எடுத்தால் ஓட்டுவீல்ல. அதெல்லாம் எதுக்கு அந்த 12 வருஷம்னா உனக்குள்ள அதுவாக ஆகிறதுக்கு, அதுவாக மாறுறதுக்கு. 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறான். ஏன் 12 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுறான்? கும்பம், இது உடல், இதுதான் கும்பம். 12 வருஷம் முடிஞ்சு
13வது டீன்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த விந்து மூளை செல்கள்லேருந்து முதுகுந்தண்டு வழியாக விந்து கீழே இறங்கி வர்ற வருஷம் எவல்யூஷன் ப்ராசஸுக்கு தயாராகுது. ஒரு 4-5 வருஷம் எடுத்துக்கும். 17-18 வருஷத்தில் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும் அதிகமாக. அதுக்கு தான் டீனேஜ்னு ஆரம்பம். 12 வருஷம் வரைக்கும் அது உணர்வு தெரியாது. 13வது வருஷத்துலேருந்து 19 வரைக்கும் அதை டீன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் டீன் ஏஜ். ஏஜ்னா வயசு, டீன்னா 7 வருஷம். 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வரும்போது தான் மாறும். அப்போ 13 வயசு 8ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு பையனே பிள்ளைய கரெக்டாக காப்பாற்றி விட்டிங்களா, கடலில் தூக்கி போட்டாலும் தப்பிச்சு வந்துடும். ஆனால் இந்த 8லேருந்து 13க்குள்ளே எங்கேயா சிக்கிருச்சுன்னா உலகத்திலேயே போய் நீ அர்ச்சனை பண்ணாலும் அது திருப்பி கொண்டாட முடியாது. அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி முட்டி மோதி விபத்தாகி தானாக தான் திருத்த முடியும், நீ திருத்த முடியாது. அதுக்கு அந்த கர்ம பதிவு அதுதான் வேணும். அதை ஜாக்கிரதையாக கொண்டு போகணும் பார்த்துக்கிட்டு. அதுக்கு தான் 50 வயசுக்கு அதுக்கு தான் போகணும். அதனால் இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது சேகர. ஆமாம், தூங்கிறாதீங்க நான் சொல்கிறது கேட்டு கற்பனையாக இருக்குது. அறிவுபூர்வமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா இல்லை மூட நம்பிக்கை ஏதாச்சும் இருக்குதா? அவ்வளோதான். இது எல்லா மதத்துக்கும் பொதுவு தான் நான் சொன்னது. இதில் இங்கே ஏதாச்சும் மதம் இருக்குதா? இயற்கை பற்றி தானே சொல்லிகிட்டு இருக்கிறேன். இல்லை, எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் ஒரு 12 வருஷம் கையாண்டுட்டீங்கன்னா அது தானாக நம்ம மனசுக்குள்ள. அதனால் இப்போ நாம் இந்த பிரபஞ்ச பரிணாமத்தவம் செய்கிறோம். செஞ்சுட்டு அப்புறம் நம்ம அடுத்தது தத்துவ விசாரணை உங்கள் கேள்வி பதிலாம் அப்புறம் வச்சுக்கலாம், தவம் செய்யலாம். நாம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அந்த வணங்கி ஒவ்வொன்றையும் சொல்லும்போது நீங்கள் அதோட ஒன்றி வாங்க. கண்களை மூடி இயல்பாக இப்படி கண்ணை சின்முத்திரையில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக அந்த பாயிண்ட்டை சொல்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதெல்லாம் கவனிங்க. இயல்பாக கால் வலிச்சுதானே மாற்றிக்கிங்க. ரொம்ப சிரமமாக இருந்தால் சோபாவில் கூட உட்காந்துக்கிங்க, தப்பு கிடையாது, சிரமப்படாதீங்க. அதில் எனக்கு தேவை இடுப்புக்கு மேலே நேராக இருக்கணும் உடம்பு. இந்த காலெல்லாம் ஒரு முக்கியம் இல்லை. இப்போ ஹேண்டிகேப்ட் வராங்க. ஹேண்டிகேப்ட் அன்றைக்கி போன மாதம் ஒரு கால் இல்லாத வந்தார். 2 ஹேண்டிகேப்ட் வந்தாங்க. அவங்க இடுப்புக்கு மேலே தான் உடம்பு. நீங்கள் அதாவது முதுகு கழுத்து தலை அவ்வளோதான். இது இந்த மூச்சு போய் வர்றதுக்கு மூச்சு கழுத்து தலை இந்த காற்று நேராக போய் வரும். காற்று ரொம்ப மேசானது தானே. கொஞ்சம் இப்போ டீப்பு பச்சை ஓசு விட்டுக்கிறீங்க. இந்த ஓசு நேரம் இங்கேருந்து 100 அடிக்கு அப்படியே ஓசு நேராக ஒரே நேராக இருந்ததுன்னா கரெக்டாக போக முடியல. அது ஒரு 4-5 வளவு வளைஞ்சு வரைஞ்சிருந்தால் அது அந்த டரனில் பெண்டிங் ஆகி போய் இடிச்சு போக முடியல. போகும், இடிச்சு போகும் தண்ணி. இது நேராக இருந்தால் சரின்னு போக முடியல. அதுதான் அந்த முதுகு கழுத்து தலை நேராக இருந்ததுன்னா அதுக்காக நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கிட்டு மூச்சு எழுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்டிப்பாக வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்படி இருக்கணும்னா இயல்பாக இருங்க. முடியாதவங்க அந்த சோபாவில் உட்காந்து காலை தொங்கட்டு போக உட்காந்து பிடிச்சிக்கோங்க, தவறில்லை. இப்போ நம்ம பிரபஞ்ச பரிணாமம் தவம் தொடங்குகிறோம். பார்த்துக்குங்க. உட்காதிங்க. நீங்கள் உட்காந்து வரணும். உட்காதிங்க, நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காதிங்க. உடம்பு மாதிரி பண்ணுறாங்க, விட்ருங்க அப்படியே 2 பேர். அதனால் நீங்கள் உடம்பு நீட்டாக இருக்கட்டும். பார்த்துங்க. இப்போ நம்ம தவம் தொடங்குகிறோம். மூல மந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம்.